காயுமே போடலாம். வெள்ளை பூசணி மெயின், வாழைக்காய், சேனக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய் இது எல்லாமே போடலாங்க. எல்லாமே கழுவி எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது வந்து உப்பு போட்டு ஒரு ஆவியில் வேக வச்சுக்கணும். ஆவியலுக்கு உண்டானது இதெல்லாம் அரைச்சி ஊற்றணுங்க. தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி தான் பண்ணணுங்க. அப்புறம் தயிர் போடணும். அது அப்புறமா சொல்கிறேன், செய்முறை அப்புறம் சொல்கிறேன். இது மிக்சியில் அரைச்சிக்கோணுங்க. இது வேக வச்சுக்கணும். இந்த ரெண்டு செஞ்ச பிறகு அப்புறம் செய்முறை நான் காட்டுறேன். காயெல்லாம் வேவிச்சு எடுத்துக்கலாங்க. குக்கர் வச்சு காயெல்லாம் வேவிச்சு எடுத்துக்கலாங்க. உப்பு போட்டுங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு சவுண்டு விட்டா போதுங்க, இல்லைன்னா காய் கொல கொலன்னு ஆயிரும். ஒரு சவுண்டே போதுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு ஆவி வெந்தா போதுங்க. பாருங்க, அவியல் வெந்துருச்சுங்க. அவியல் வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வெந்தா போதுங்க. இது மாதிரி வெந்துட்டு இது எடுத்து இப்படி கொட்டிக்கோங்க. இது கொட்டிட்டு அப்புறம் இதை அரைச்சு இதுக்குள்ள ஊற்றணுங்க. மிக்ஸி போட்டுக்கலாங்க. சீரகம், பச்சை மிளகா, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான். அப்புறம் தேங்காய். கடைசியாக இறக்கி வைக்கும்போது கருவேப்பிலை கொத்து போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கி வச்சிடணுங்க. தயிர் ஊற்றி. அது செய்முறை நான் காட்டுறேன். இது அரைச்சிடலாங்க. அரைச்சாச்சுங்க. இப்படி தான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோணுங்க. இதுலேயே வேகணுங்க. அது தேங்காய், சீரகம், பச்சை மிளகா அவ்வளோதான். இதுக்கு இதுலேயே வேகணும். அடுப்பில் வச்சிடலாங்க. இது ஒரு 2 நாளைக்கெல்லாம் வருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். கேரளாலெலாம் செய்வாங்க. நிறையா காய் போடலாங்க. கொத்தவரங்காய், சேனக்கிழங்கு எல்லாம் போடலாங்க. பாவக்காய் மட்டும் போட மாட்டாங்க. இது அப்படியே வேகட்டுங்க. பாருங்க, அவியல் ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பாருங்க வெந்துருச்சு. இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் கொத்து 2-3 கொத்து பிச்சு போட்டு தயிர் 1 கப்பு ஊற்றிடுவோங்க. தயிர் அவியலுக்கு தயிர் வேணும். இப்போ வந்து தயிர் ஊற்றுற பிறகு எரியக்கூடாதுங்க. ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு இறக்கி வச்சு தான் ஊற்றணுங்க. தயிர் ஊற்றினாதான் அவியல் வந்து நல்ல மணமாக இருக்கும். தயிர் தான் வேணுங்க. அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிட்டு அடுப்பை. தயிர் ஊற்றின பிறகு அடுப்பு எரியக்கூடாதுங்க. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. அவியல் வந்து ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் தயிர் ஊற்றணுங்க. தயிர் பாருங்க, இதில் 1 கப்பு ஊற்றிருக்கிறேன். இந்த மாதிரி தான் அவியல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. காய் எல்லா காயும் சேர்ந்து வெஜிடபிள் எல்லாம் பாவக்காய் மட்டும் போட மாட்டாங்க. பாவக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் மறுபடியும் கொத்தவரங்காய், அவரைக்காய், வெள்ளை பூசணி தான் முக்கியமாக வேணும். வெள்ளை பூசணி, அப்புறம் சேனக்கிழங்கு. இதுதாங்க அவியலுக்கு. வாழைக்காய், சேனக்கிழங்கு, வெள்ளை பூசணி, அவரைக்காய், இது பீன்ஸு, கேரட்டு எல்லாமே போடலாம். நிறையா காய் போடுறோமில்ல, அதெல்லாம் வச்சு கூட சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட. சரி பாருங்க, அவியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. ரெடி ஆயிடுச்சுங்க.
பாருங்க, இது கேரளாவோட டிஷ்ஷுங்க. கேரளாவில் எந்த ஃபங்க்ஷனுக்கு இது இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. அவியல் இல்லாமல் இது எல்லா காயும் போடுறோம். நல்ல ஹெல்த்தும் கூட, நல்லா இருக்கும். இது பார்த்தீங்களா, அந்த செய்முறையெல்லாம் பார்த்தீங்களா? தயிரெல்லாம் வேணும். நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நல்லா. நீங்கள் வந்து அது பார்த்தாவே, வீடியோ பார்த்தாவே நீங்கள் செஞ்சிடலாம்.